ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 கும்பராசிக்கு ஜாக்பாட்டா என்ற தலைப்பை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம். கும்பராசி அன்பர்களே, உங்க ராசி சனி ஆதிக்கம் பெற்ற ராசிங்க. அனுபவமே வாழ்க்கை என்பாருங்க. நீங்க யார் எது சொன்னாலும் அப்படியே நீங்க நம்ப மாட்டீங்க. உங்க அனுபவத்துல அவற்றை ஆராய்ந்து செயல்படுவீங்க. அது உங்களுடைய பழக்கம். இருந்தாலும் மற்றவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நம்புற மாதிரி நடந்துக்குவீங்க. ஆனா நீங்க உங்க கருத்தை சொல்லும்போது மட்டும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. கவனமா இருக்கணும். எப்போன்றீங்களா? இந்த சனி பெயர்ச்சி இந்த வருஷம் மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா உங்க கருத்தை சொல்லணுங்க. உங்களுக்கு குரு பெயர்ச்சி 14/5/2025 வருஷம் நடக்குதுங்க. குரு பகவானு 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 2025 வருஷம், அதுல இருந்து 13/5, அதாவது 13ஆம் தேதி மே மாசம் இந்த வருஷம் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்காருங்க. அவரு 14/5/2025 அன்னைக்கு 5ஆம் இடம் போறாருங்க. குருவுக்கு 3 பார்வைங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. குரு பகவான் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாரு. நல்ல பலனை தாங்க உங்களுக்கு கொடுப்பாரு. குரு பார்வை பட்டா கோடி புண்ணியம்ங்க. 5ஆம் பார்வை குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை, அதாவது பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. அதனால உங்களுக்கு பாக்கியம் பெருகும். பாக்கியம்னா எல்லா விஷயத்திலையுமே உங்க செல்வாக்கும் உயருங்க, கௌரவம் உயருங்க. இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்காத இருந்தவங்க கூட இனிமேட்டு கேட்பாங்க. இது வரைக்கும் உங்க கருத்து சொன்னா அதுக்கு மாற்று கருத்து சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க கூட நீங்க சொல்றது நல்ல கருத்தை கண்டிப்பா ஆமோதிப்பாங்க. அதனால உங்களுடைய பதவி உயர்வு, கௌரவம் எல்லாம் கூடுங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் அருமையா நடக்குங்க, லாபம் வருங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு அதிக வருவாய் வருங்க, லாபம் வருங்க. விற்காத இடம்லாம் வித்து கொடுப்பீங்க, உங்களுக்கு நல்ல பேர் வருங்க. அதனால கமிஷன் வருங்க. இது வரைக்கும் உத்தியோகமே இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குங்க. என்ன சார் இது நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதனால கண்டிப்பா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவரவர் படிப்புக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துல தசாபுக்தி சிறப்பா இருந்ததுன்னா பெரிய லெவல்லே டிஎன்பிசியில் குரூப் 2 ஆஃபீஸராக கூட ஆயிடுவாங்க. குரூப் 1 ஆஃபீஸராக கூட சில பேர் தேர்ச்சி பெற்றுவாருங்க. அவங்களுடைய தசாபுக்தியை பொறுத்து அந்த பலன் மாறுங்க. சில பேருக்கு தனியார் கம்பெனியில் வேலை கிடைக்கும், சில பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படி மாறுபடுங்க. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு நல்லா வருங்க. அதன் மூலமா மேல் படிப்புக்கு சில பேர் போவாங்க. இது அத்தனையும் நடக்குங்க. 7ஆம் பார்வையா குரு பகவான் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்புறம் என்ன சார் உங்களுக்கு? அப்புறம் என்ன? உங்களுக்கு எல்லா விதத்திலும் லாபம் தானேங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். அது எப்போ இருந்து வருங்க? 14/5/2025 அப்புறம் தாங்க இந்த லாபம்லாம் அதிகமாக வரும். அதுக்கு முன்னாடி லாபம் கம்மியாக வரும். அப்புறம் உங்களுக்கு அமோக லாபம். பெருத்த வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய லாபம் கிடைக்கும். அது கிட்டத்தட்ட ஜாக்பாட் மாதிரி தானேங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசை யோகமான திசையும் யோகமான புக்தி நடந்ததுன்னா, உங்களுக்கு குரு நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாருன்னா பெருத்த அளவுல பணம் வருங்க. திடீர் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்குங்க சில பேருக்கு.
இந்த லாபத்துல போனா சாதாரண விஷயம் இல்ல குரு பார்த்தாருன்னா. அந்த அளவுக்கு லாபம் வருங்க. சிறு வியாபாரிகளுக்கு அவங்க லெவல்ல லாபம் வருங்க. அப்புறம் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்குங்க. சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குங்க. சிலருக்கு பாராட்டு கிடைக்குங்க. எல்லா விதத்திலும் லாபம் கிடைக்குங்க. சில பேர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, அடுத்த லெவலுக்கு போவாங்க. அவங்க உழைச்சின்னு இருப்பாங்கன்னா, ஒரு கடை வைப்பாங்க. இப்படியாக எல்லா விதத்திலயுமே அவங்களுக்கு ஆதாயம் தான் கொடுக்கும். பண வரவு, தனவரவு எல்லாம் வருங்க. அடுத்தது 9ஆம் பார்வை. அவர் எங்க பார்க்கறாரு குரு 9ஆம் இடமா? ஜென்ம ராசிய, அதாவது உங்க இடத்த பார்க்கறாரு. உங்க ராசிய. உங்க ராசிய பார்த்தா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு கௌரவம். உங்கள பார்த்து எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க. இதுவரைக்கும் உங்கள பத்தி பின்னாடி பேசினவங்கலாம் உங்கள பார்த்து மதிப்பு தர ஆரம்பிச்சுருவாங்க. எல்லா விதத்திலயும் உங்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்குங்க. உங்க கௌரவம் உயரும், அந்தஸ்து உயரும். சில பேருக்கு வீடு, வாகனம், வண்டி வாகன வசதிகள்லாம் பெருகும். சமுதாயத்துல சில பேர் கௌரவ பதவிகள் வரும். சில பேருக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, எம்சி ஆவாங்க, சில பேர் எம்எல்ஏ ஆவாங்க. இப்ப எலெக்ஷன் நடக்கல. நடந்திருந்தா ஆயிருப்பாங்க. இப்படிலாம் பதவிகள் கிடைக்குங்க. இந்த குருவினுடைய பார்வை. செல்வாக்கு, கௌரவம், வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க. நீங்க எந்த தொழில செஞ்சுட்டு இருக்கீங்களோ வியாபாரிங்க, அதே தொழில செஞ்சுட்டு இருங்க. நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்றீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டே பண்ணுங்க. நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருந்தா, மளிகை கடையே வச்சிருங்க. நீங்க ஷாப்பிங் வச்சிருந்தா, மால் வச்சிருந்தா, ஷாப்பிங் மாலே வச்சிருங்க. தெரிஞ்ச தொழிலே செஞ்சுட்டு இருங்க. புது தொழில்ல மட்டும் இறங்காதீங்க. தெரியாத தொழில்ல வேண்டாம். அனுபவம் இல்லாத தொழில்ல வேண்டாம். பணம் காசு வருதுன்னு சொல்லிட்டு நல்ல முதலீடா போடுங்க. நிலத்துல வாங்கி போடுங்க. அந்த நிலம் உங்களுக்கு பட்டா இருக்கா? கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் இது அப்ரூவல் இருக்கா? இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து செய்யுங்க. நீர்நிலையில இருக்கா? மயான பூமியில கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஆலோசனை பண்ணி விலங்கு இருக்கா? விலங்கு சர்டிஃபிகேட் பார்த்து எல்லாத்தையும் 1க்கு 10 தடவ ஆலோசனை பண்ணி வாங்குனீங்கன்னா, எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஆதாயம் தாங்க. அடுத்தது நம்ம சனி பயிற்சிய பார்ப்போங்க. 29/3/2025 திருக்கணித பஞ்சாங்கம் படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போறாருங்க. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போனாலும் 3ஆம் பார்வையா அவரு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கறாருங்க. 7ஆம் பார்வையா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறாருங்க. 10ஆம் பார்வையா லாபஸ்தானத்தையும் பார்க்கறாருங்க சனி பகவான். சனி பகவான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நானு. அதாவது உங்க ராசி சனி ஆதிக்கம் பெற்ற ராசி. உங்களுக்கு சனி பகவான் நல்லதை தாங்க செய்வாரு. 4ஆம் இடம் போச்சுன்னா உங்களுக்கு சுகம் பெருகும். ஏன்னா 3ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கறாருல்ல, சுகம் பெருகும். கண்டிப்பா பெருகும். கவலையே படாதீங்க. 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்குற இதுவரை சில பேருக்கு வயசானவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நோய் குணமாகலைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நோய் குணமாயிடுங்க. ஆயுள் பெருகுங்க. தீர்க்க ஆயுளோட இருப்பாங்க. லாபஸ்தானத்தை பார்க்கறாரு 10ஆம் இடத்துல இருந்து. லாபம் பெருகுங்க. உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிக்க ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது மீனத்துக்கு போறாரு. நீங்க கும்ப ராசி, 2ஆம் இடம் மீன ராசி. அங்க போறதுனால நீங்க பேச்சுல மட்டும் கவனமா இருக்கணும். அதாவது பேசும்போது நிதானமா, கவர்ச்சியா நீங்க பேசுனீங்கன்னா, உங்களுக்கு திறமை அதிகரிச்சு, அதனால சாதக பலன் கூடும். எரிச்சல் அடையாதீங்க. கோபப்படாதீங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு. அதாவது இந்த நாக்க மட்டும், அதாவது நம்ம பேசும்போது மட்டும் கவனமா பேசுனீங்கன்னா, எல்லா விதத்துலயும் உங்களுக்கு ஜெயந்தாங்க. உங்களுக்கு பணம் வரவு அதிகமாவே இருக்குங்க. பழைய கடன் இருக்கும். அந்த கடனை அடைச்சிடுவீங்க. சில பேரு தொழில் வளர்ச்சிக்காக புதிய கடனுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு புதிய கடன் கிடைக்குங்க. லாபம் அமோகமா வருங்க செய்யற தொழில்ல. சார், நான் ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்றேன் சார். எனக்கு என்ன சார் லாபம் வரும்?
ஆமாங்க சார். நீங்க பழைய கடன அடைச்சிடுறீங்களே, அதுவே லாபம் தானே! இன்கிரிமெண்ட் வருங்க. உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வரும். அரியர்ஸ் பாக்கி இருந்தா அரியர்ஸ் வரும். மற்றபடி உத்தியோக உயர்வு வரும். அதனால லாபங்கள் அதிகமா கிடைக்கும். சில பேர் உள்ளூர்ல வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வியாபாரம் சரியில்ல, வெளியூர் போனா நல்லா இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, வெளியூருக்கு போனா நல்ல வருமானம் வருமான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியூர் பயணம் பண்ணுங்க. வெளியூர்ல கடைய திறங்க. உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ஆனால் புதிய தொழில்கள் வேண்டாம். தெரிஞ்ச, அனுபவம் உள்ள தொழில்கள மட்டும் செய்யுங்க. மற்றபடி அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, 1க்கு ரெட்டிப்பு பணம் வரும். இதுல டெபாசிட் போட்டா ரெட்டிப்பு பணம் வரும். அதுல போட்டா ரெட்டிப்பு பணம் வரும். அப்படின்லாம் பார்த்து ஏமாந்துராதீங்க. அதெல்லாம் பணம் போடாதீங்க. போட்டீங்கன்னா உங்க பணம் போயிடுங்க. எதையும் ஆலோசனை பண்ணி செய்யுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ஆலோசனை அதிகங்க. இருந்தாலும் அவங்க கூட ஒரு தைரியமும் அவங்களுக்கு இருக்குங்க. எப்பயுமே மனோதைரியம் மிக்கவங்க. நடக்கிறது நடக்கட்டும். நம்ம பார்த்துக்குவோம். அப்படின்னு ஒரு துணிச்சலா இறங்குவாங்க எல்லா விஷயத்திலயும். அது கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பானது தான். அ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அத 1க்கு 10 தடவ யோசனை பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும். சில பேர் நல்ல சேமிப்பு வச்சிருப்பாங்க. அத கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யோசிங்க. யோசிச்சுட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர். ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா 1க்கு 100 தடவ யோசனை பண்ணி ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு அனுபவம் இருந்தால் ஒழிய நீங்க இறங்காதீங்கோ. அப்படி அனுபவம் இல்ல, நீங்க புரோக்கர் பேச்சை நீங்க கேட்டு செயல்பட்டீங்கன்னா, உங்களுக்கு பண விரயம் தான் ஏற்படும். பண வரவு வராது. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல நீங்க பத்திரமா வச்சுக்கங்க. அதுக்கு பதிலா நகை, இடம் இத வாங்கி வைங்க. உங்களுடைய பொருளுடைய மதிப்புகள் கூடும். அடுத்து நம்ம ராகு கேது பயிற்சி பார்ப்போங்க. 18/5/2025 ராகு கேது பயிற்சி ஆகுறாங்க. 1/1/2025 இருந்து 17/5/2025 வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. 8ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. 18/5/2025க்கு அப்புறம் ஜனன ராசிக்கு ராகு வராருங்க. அடுத்தது 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்துக்கு கேது வராருங்க. இப்போ இந்த ராகு ஜனன ராசிக்கு வந்தாருன்னா, உங்களுடைய உடல்நிலைய நீங்க பத்திரமா பார்த்துக்கணுங்க. என்ன சார் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, உடல்நிலைய பத்திரமா அப்படி இல்லைங்க. காரம், புளிப்பு, உப்பு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, நைட்டு லேட்டா சாப்பிடுறது, நைட்டு ஆயில் போட்ட இது சப்பாத்தி சாப்பிடுறது, ஆயில் போட்ட பொரிச்சத சாப்பிடுறது, நைட்டு நான்வெஜ் சாப்பிடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய மாவு பண்டங்கள நைட்ல சாப்பிடுங்க. உங்களுக்கு உடல் உபாதை வராது. உப்பினுடைய அளவ குறைச்சிக்கிங்க. 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பிபி வர வாய்ப்பு உண்டுங்க. 50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. எதுக்கு நான் இத சொல்றேன்னா, உங்க பரம்பரையில தாத்தா, பாட்டிக்கோ, அப்பா, அம்மாவுக்கோ இருந்தா, நீங்க இத டாக்டர் கிட்ட கேட்டு, ஆலோசனை பண்ணி, அளவா நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உணவு கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த நோயும் வராதுங்க. இவ்வளவுதாங்க விஷயம். 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்துக்கு கேது போறாரு. அது என்ன பண்ணுவாரு? மனைவி இருப்பாங்க. மனைவி கூட பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. அவங்கள தட்டி குடுத்து போங்க. மனைவி கூட சில உபாதைகள் வரும். உடனே மருத்துவர் அணுகி நீங்க வைத்தியம் பார்த்தீங்கன்னா, நல்ல விதத்துல அவங்க குணமடைஞ்சிருவாங்க. அவங்க இவங்க கும்பராசியில பெண்கள் பிறந்திருந்தாங்கன்னா, அவங்க கணவன்மார்களுக்கு உடல்நல பாதிப்புகள் வரலாம். உடனே டாக்டர பார்த்து நீங்க ஆலோசனை பெற்றீங்கன்னா, எல்லா விதத்திலயும் உங்களுக்கு வீண் விரயங்கள் வராது. கு குழப்பம் நீங்கிடுங்க. குடும்பத்துல இருக்க குழப்பம் நீங்கிடுங்க. சில பேருக்கு வெளிநாடு பண்ற யோகம் வந்துரும். இளைஞர்கள்லாம் இருப்பாங்க. வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போவாங்க. வெளிநாட்டுல நல்லா பணம் வர்ற வேலையா கிடைக்குங்க. பணம் பல வழியில வருங்க.
பல வழின்னா நேர்மையான வழிகள் தாங்க சொல்றான். ஆமாங்க. எந்த தொழில் செய்பவரா இருந்தாலும், அந்தந்த தொழிலில் அவரவர்களுக்கு பண வரவு வரும். அததான் பல வழியில வரும்னு சொன்னான். அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணா, ரியல் எஸ்டேட்ல வருவாய் வரும். வியாபாரம் பண்ணா, வியாபாரத்துல பண வரவு வரும். ஆனாலும் வியாபாரிகள் ஜிஎஸ்டி கணக்கு, இன்கம் டேக்ஸ் கணக்கு, அரியர்ஸ் இருந்தாலும், நோட்டீஸ் வந்தாலும் அதை உடனடியா ஒரு பட்டய கணக்காளர் அல்லது ஆடிட்டர் என்பவரை காமிச்சு அணுகி, நல்ல ஆடிட்டருடைய அட்வைஸை கேட்டு அதை சரி பண்ணிடுங்க. எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சில பேர் கல்யாணம் ஆயிருக்கும், ரொம்ப நாள் ஆயிருக்கும், அவளுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளிக்கிட்டே போயிருக்கும். அந்த குழந்தை பாக்கியம் 2025 18/5க்கு மேல புத்திர சம்பத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சில பேர் செயற்கை கருத்தரிப்புக்கு போலாமான்னு டாக்டர் அட்வைஸ் படி போவாங்க. அவங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டுங்க. சேமிக்கிற பணத்தை நீங்க விரயம் பண்ணாதீங்க. நிலத்துல முதலீடு பண்ணுங்க, கிரவுண்ட்ல முதலீடு பண்ணுங்க, நகையில பணம், தங்கத்துல முதலீடு பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா இந்த வருஷம் ஏற்றமான வருஷமா இருக்குங்க. அவரவர் ஜனன ஜாதகத்துல தசாபுக்தி யோகமா இருந்ததுன்னா ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, இப்ப நம்ம வழிபாடை பார்ப்போங்க. வழிபாடு என்ன வழிபாடு பண்ணலாம்? கால பைரவர் வழிபாடு. கால பைரவர் எங்க இருக்காரு? சிவன் கோயில்ல இருக்காருங்க. சிவன் கோயில்ல கால பைரவருக்கு சனிக்கிழமை போயிட்டு நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. உங்களுக்கு பணவரவு தனவரவு நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் சுவாமிய சனிக்கிழமை துளசி மாலை அணிவிச்சு நீங்க நெய் தீபம் ஏற்றுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு போங்க. தாமரைப்பூ வச்சு லட்சுமி தாயாரை வணங்குங்க. லட்சுமி நரசிம்மர் அருளால நெய் தீபம், அதுவும் பசு நெய்யை ஏற்றி தீபம் ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு பணவரவு தனவரவு அதிகமாகுங்க. வசதி உள்ளவங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் போகணும். அடுத்தது கும்பகோணம் போயிட்டு அங்க இருக்கிற எல்லா ஆலயங்களும், கும்பகோணத்துல இல்லாத ஆலயங்களே இல்லைங்க. சிவன் ஆலயம் இருக்கு, எல்லா ஆலயமும் இருக்கு. எல்லா ஆலயத்தையுமே நீங்க சென்று வணங்குனீங்கன்னா உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி உண்டாகுங்க. சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர்னு ஒருத்தர் இருப்பாருங்க. அவரை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்குங்க. சரி, நான் இங்கெல்லாம் போகலான்னு சொன்னீங்கன்னா சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. அங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே இருக்குங்க. அங்க போயிட்டு சிவனையும் அம்பிகை சொர்ணாம்பிகையும் நீங்க போய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில வணங்குங்க. உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்குங்க. நீங்க மறக்காம அங்க போயிட்டு பசுனை விளக்குல ஏத்துங்க. பசுனைய ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்வமும் கொடுங்க. கோமாதா என்ற பசு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க பழங்கள் வாங்கி கொடுங்க. நல்ல விதத்துல இறைவனுடைய அருளாசை கிடைக்குங்க. அடுத்தது பூஜை பண்ண முடிந்தவர்கள் பூஜை பண்ணுங்க கோசாலையில. அதுவும் உங்களை வாழ்க்கையில உயர்த்துங்க. சில பேருக்கு தாய் தந்தையர் அல்லது தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தங்க வயசுல மூத்தவங்க இறந்திருப்பாங்க. அவங்களுடைய திதி நட்சத்திரத்தை பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதியையும் தேவசத்தையும் முறையா நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க முன்னோர்களுடைய அருளாசையும் கிடைக்குங்க. இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு அருளாசி கிடைச்சதுன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்துல யோகமான திசை, யோகமான புக்தி நடந்ததுன்னா ஜாக்பாட் அளவுக்கு உங்களுக்கு பணம் வருங்க. நன்றி, வணக்கம்.